வெல்கம் பேக் டு அவர் சேனல் சேலரி 2 crores. ஸோ நம்ம இந்த சேனலில் சொல்கிற இன்ஃபர்மேஷன் எல்லாமே எஜுகேஷ்னல் பர்பஸ்க்கு தான், இன்வெஸ்ட்மெண்ட் ஐடியாஸ் கிடையாது. இன்றைக்கி ஏஷியன் மார்க்கெட்டு மிக்ஸ்டாக தான் இருந்திருக்கு. ஸோ வால் ஸ்ட்ரீட் ஃப்யூச்சர்ஸ் ஹையில் இருக்கிறது மாதிரி காட்டுது. ஸோ லாஸ்ட் வீக்கு டவ் ஜோன்ஸ், நாஸ்டாக், S&P 500 எல்லாமே 2% மேலே ஏறி இருக்குது. ஸோ யூஎஸோட 10-year பாண்ட் ஈல்டு வந்து ஸ்டெடியாக 4.4% இருக்குது. ஸோ யூஎஸ் டாலர் இண்டெக்ஸ் வேல்யூ வந்து 101 போய்கிட்டுருக்கு. ஸோ ஆயில் ப்ரைஸஸ் வந்து ஸ்டெடியாக $71 ட்ரேட் ஆகிட்டுருக்கு. கோல்டு வந்து $4,182 per ounce இருக்குது. அதே நேரத்தில் இன்றைக்கி வந்து இந்தியாவில் கொஞ்சம் குறைஞ்சிருக்கு, ஒரு $1000 ஒரு பவுனுக்கு குறைஞ்சிருக்கு. ஸோ மார்க்கெட்டு காலையிலேருந்து நிஃப்டி கொஞ்சம் ஸ்டெடியாக அப்பா மேலே போய்கிட்டு இருந்தது. ஸோ 24,450 டச் பண்ணும்போது தூக்கி ரொம்ப இறங்கிட்டே வருது. ஸோ இது எப்போ 24,450 தாண்டி ஸ்ட்ராங்காக இருக்குன்றதை நம்ம பார்க்கணும். அதே நேரத்தில் நம்மளுக்கு தெரிஞ்ச மார்க்கெட்டை சப்போர்ட் வந்து 23,850 இருக்கும். ஸோ பார்த்திங்கன்னா நம்மளுக்கு கிளியராக தெரியுது, இந்த டே கேண்டிலில் 24,450 கிட்ட ஒரு சப்போர்ட் இருக்குது. அங்கே போகும்பொழுது ஹெவியாக செல் ஆஃப் நடக்குது. ஸோ அதே நேரத்தில் இந்த சேனலில் தான் போகும் அப்படிங்கிற மாதிரி எனக்கு ஒரு ஐடியா. ஸோ பிட்வீன் 23,800 24,500 போகும். ஸோ இதை பிரேக் ஆச்சுன்னா நல்ல ரேலி இருக்குன்ற மாதிரி தான் நான் எதிர்பார்க்குறேன். எஃப்ஐஐ லாஸ்ட் வீக்கில் கொஞ்சம் மிக்ஸ்டாக தான் இருந்திருக்காங்க. முதல்லாம் ரொம்ப ஹெவியாக செல் பண்ணவங்க இப்போ கொஞ்சம் கம்மியாக செல் பண்ணுறாங்க. அதே நேரத்தில் அங்கங்கே ஒரு 1000 கோடி, 300 கோடி, 400 கோடின்னு வாங்கவும் பண்ணியிருக்காங்க. ஸோ மந்த்லி ஃப்ளோவில் பார்த்திங்கன்னா மார்ச் மந்தில் 1,22,000 crores நெட்டாக விற்றவங்க படிப்படியாக குறைஞ்சி ஸோ ஜூன் மந்தில் 49,000 crores விற்றுருக்காங்க. ஸோ ஜூலையில் இன்னமும் குறையறதுக்கான வாய்ப்பு இருக்குது. நான் இன்றைக்கி ஒரு 3 கம்பெனி வாங்கியிருந்தேன். சிஎம்எஸ் இன்ஃபோ சிஸ்டம், டாடா மோட்டார்ஸ் அண்டு தமிழ்நாடு மெர்கன்டைல் பேங்க். ஸோ அதானி வந்து சவுத் ஏஷியாவில் லார்ஜஸ்ட் ப்ரைவேட் மிசைல் ஃபேக்ட்ரியை கட்ட போகிறதா சொல்லியிருக்காங்க. ஸோ 2,500 கோடி பட்ஜெட்டில். ஸோ எஃப்ஐஐ வந்து ஜூன் செகண்ட் ஹாஃபில் அரௌண்ட் 14,634 crores இன்வெஸ்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ இதுதான் இந்த ரிப்போர்ட் சொல்லியிருக்கு. செகண்ட் ஹாஃபில் எஃப்ஐஐஸ் கண்டினியூஸாக பை பண்ணியிருக்காங்க. ஸோ இந்தியாவில் இருக்கிற ஐடி கம்பெனிலாம் ஏஐ வாலட்டிலால் ஏதாவது ஆயிருமோன்ற பயம் இருக்குது. ஸோ ஆனாலுமே டிசிஎஸ், இன்ஃபோசிஸ்லாம் இன்றைக்கி ஏறி இருக்குது. ஸோ டிசிஎஸோட ரிசல்ட் இருக்குது. ஸோ டிசிஎஸ் ஒரு 2000 கீழே போகும்போது கண்டிப்பாக நம்ம திரும்பவும் அக்குமுலேட் பண்ண ட்ரை பண்ணலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.